இந்த தக்காளி குருமா நான் அந்த சண்டே டேஸ்ட் பண்ணதை அந்த மேஜிக்கை திருப்பி உங்களுக்காக நான் பண்ணி காட்ட போறேன். குருமாக்கு மசாலா வறுத்து அரைச்சிடலாம். சோம்பு, கசகசா, பொட்டுக்கடலை, 5 பல் பூண்டு சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் மாதிரி வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்து வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி விழுதா எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, பச்சை மிளகா போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை மாறினதுக்கு அப்புறமா 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதோடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதோடவே உப்பு, மஞ்சள் தூள், தனியாய் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல தக்காளி கொலைய வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுல 3 கப் தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்து கூட 1 கப் தண்ணி சேர்த்து திரும்ப 1 கப் 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் வெள்ளை சர்க்கரையும் கொஞ்சமா கொத்தமல்லி தலையும் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணீங்கன்னா அருமையான தக்காளி குருமா தயாராயிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.